Sir, Mr. Pavan Kalyan said Sanatana Dharma will not be eradicated. The person who said that will be wiped out. So your reaction to it, sir? சொல்லிருக்கான்னு தெரியலையே. Sanatana Dharma ஒழிக்க முடியாது சொல்றவங்க தான். Sir, sir. சொல்லுங்க. Sir, Pavan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. Thank you. Sir, Mr. Pavan Kalyan said Sanatana Dharma will not be eradicated. The person who said that will be wiped out. So your reaction to it, sir? சொல்லிருக்கான்னு தெரியலையே. Sanatana Dharma ஒழிக்க முடியாது சொல்றவங்க தான். Sir, sir. சொல்லுங்க. Sir, Pavan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியிருந்த நிலையில் அது தொடர்பாக பொறுத்திருந்து பாருங்கள் என்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி பேசிய கருத்துக்கள் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தன. இது தொடர்பாக குஜராத், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நேற்று திருப்பதியில் கோயிலுக்கு நடைபாதையாக நடந்து சென்று அங்குள்ள துப்புரவு பணிகளை மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசுகிற போது தமிழ்நாட்டில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி சொல்பவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அது உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்து பேசப்பட்டதாகவே கருதப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று தற்போது தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியும் உதயநிதி ஸ்டாலின் இருவருமே பங்கேற்றிருந்தார்கள். அந்த இருவருமே வெளியே வருகிற போது உதயநிதி ஸ்டாலினிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது சனாதனத்தை ஒழிப்பவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று பவன் கல்யாண் சொல்லி இருக்கிறாரே என்ற கேள்விக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் see, பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு ஒற்றை வரியோடு உதயநிதி ஸ்டாலின் முடித்துக் கொண்டார். எனவே சனாதன ஒழிப்பு என்பது தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் அந்த குரலை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆந்திர துணை முதலமைச்சர் இப்படி பேசியிருப்பது ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது. எனவே லெட்ஸ் வெயிட் அண்ட் see, பொறுத்திருந்து பாருங்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பதனுடைய பொருள் என்ன, நோக்கம் என்ன, இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும், இதனுடைய எதிர் நடவடிக்கைகள், எதிர்வினைகள் எவ்வாறாக இருக்க போகிறது என்பது பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.